ஸோ அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்குங்க. ஆனால் யஹ்வே என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹுவை வந்து யஹ்வே என்று சொல்லலாமா? ஏன்னா வந்து யூதர்களும் ஒரே இறைவனை தானே வணங்குனாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே. ஆபிரகாமுடைய இறைவனை தானே வணங்குனாங்க என்று சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் என்ற பெயர் வந்து அல் குரான்ல வந்திருக்குங்க. அல்லாஹ் எந்த பெயர்களால வெளிப்படுத்தியிருக்கிறானோ அல் குரான்லயும் சுன்னாவிலையும் அந்த பெயரை கொண்டு தான் நாம் அவனை அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கு. அதனால அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ குரான் மற்றும் சுன்னால உறுதியாக வந்த பெயர்களால் மட்டும்தான் அல்லாஹ் நம்ம அழைக்கணும். யஹ்வே என்று வெளிப்படுத்த பெயர்கள்ல உள்ளதா என்பது, யஹ்வே என்பது யூத மரபிலிருந்து வந்த ஒரு பெயர். அது இஸ்ரவேல் மக்களின் கடவுளை குறிக்கும் பெயராக, அதாவது ஹீப்ரு பைபிள்ல பயன்படுத்தப்படுது. ஆனால் யஹ்வே என்ற பெயர் வந்து குரான்ல கிடையாது. அது சஹீஹான ஹதீஸ்லயும் இல்ல. ஆனா முஸ்லிம்கள் அல்லாஹ் யஹ்வே என்று அழைக்கக்கூடாது. என்னதான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த ஆபிரகாமுடைய கடவுளை வணங்கினாலும் இந்த பெயரை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது. ஸோ யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அதே ஒரே படைப்பாளன் தான். அது அல்லாஹ் மட்டும்தான். ஆனா முஸ்லிம்கள் வந்து குரான் சுன்னால வெளிப்படுத்தப்பட்ட பெயர்களை கொண்டு தான் அல்லாஹ்வை வந்து அவங்க கூப்பிடணும். ஸோ அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் விஷயத்துல ஒரு முக்கியமான அடிப்படை என்னன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே தௌகீஃபி என்று சொல்லுவாங்க. அதாவது அவை வந்து வெளிப்பாட்டுல ரெவல்யூஷன் மூலியமாக வந்ததாக மட்டுமே இருக்கணும். ஸோ மனிதர்கள் புதிய பெயர்களை உருவாக்கவோ, சேர்க்கவோ, ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயர்களோ சேர்க்கவோ முடியாது. முஸ்லிம்கள் வந்து அல்லாஹ்வை அல்லாஹ் என்று கூப்பிடலாம், ரஹ்மான், ரஹீம், மாலிக் என்று கூப்பிடலாம். 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. எத்தனை பெயர்கள் இருக்கிறது அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். ஸோ அல்லாஹ் என்பது முஸ்லிம்கள் கூப்பிடக்கூடிய, துவா செய்யக்கூடிய ஒரு அழகான பெயர். யஹ்வே என்பது யூத மரபுலேருந்து ஹீப்ரு பெயர் இது. இஸ்லாமிய வெளிப்பாட்டுல அந்த பெயர் இல்லாததால அப்படி நம்ம கூப்பிடக்கூடாது. சரி, இப்போ வந்து அல்லாஹ் மற்றும் யஹ்வே என்ற பெயர்கள் வரலாற்றில் எப்படி வந்தது என்பதை நம்ம எளிமையா பார்க்கணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா புரியும். பழைய செமிட்டிக் மொழிகள்ல வந்து மத்திய கிழக்கு பகுதியுடைய பழைய மொழிகள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டுடைய ஹீப்ரு லாங்குவேஜ், அராமிக் லாங்குவேஜ், அரபிக் லாங்குவேஜ் இந்த 3ம் செமிட்டிக் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஸோ இந்த மொழிகள்ல காட் என்ற கருத்து வந்து ஒரே வேர் சொல்லிலிருந்து தான் வந்தது. எல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான கடவுளுடைய சொல். அதாவது மிக பழமையான செமிட்டிக் சொல் எல் என்று சொல்லுவாங்க. அதாவது காட் அல்லது மைட்டி ஒன் என்பது இதனுடைய அர்த்தம். இது பல பெயர்கள் இருக்கு. எல் இருக்கு, எலாஹ் என்று வரும், எலாஹிம் என்று வரும். இவை எல்லாம் ஹீப்ரு பைபிள்ல வருது. ஸோ யஹ்வே எப்படி வந்தது? யூத மரபுல கடவுளுடைய தனிப்பட்ட பெயர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, YHWHன்னு வரும். இதற்கு டெட்ராகமேஷன் என்று சொல்லுவாங்க. அது வந்து YHWH வந்து பின்னர் அறிஞர்கள் அதை வந்து யஹ்வே என்று உச்சரித்தார்கள். ஸோ இந்த பெயர் முக்கியமாக மோசஸ் காலத்துல பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எப்படி வந்ததுன்னா, அரபிக்ல அல் பிளஸ் இலாஹ், அதாவது அல், த அப்படின்ற இது வரும். வேர்டு இலாஹ் என்றால் காட். இதனால் அல் இலாஹ், அல்லாஹ் என்று வந்தது. அதாவது த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ பழைய அரபு மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள் ஆஹ் இந்த பெயரை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பின்னர் இந்த பெயர் முக்கியமாக குர்ஆன்ல வந்ததுனால இஸ்லாம்ல இது நிலை பெற்ற அழகான ஒரு பெயராக, அல்லாஹ்வுடைய மற்ற எல்லா பெயர்களின் மீனிங்கையும் ஒரே வார்த்தையில சுமந்த பெயர் தான் இந்த அழகான இந்த லஃப்து ஜலாலா அல்லாஹ். ஸோ அராமிக் மொழி தான் இயேசு பேசிய மொழி. அராமிக் லாங்குவேஜ்ல அதில் கடவுளுக்கான சொல் வந்து அலஹ அப்படின்னு வந்தது. அது மிகவும் அருகில் இருக்கு பாருங்க. அலஹ, அல்லாஹ் அருகில இருக்கு பாருங்க 2மே. ஸோ முக்கியமான வரலாற்று உண்மை என்னன்னா, செமிட்டிக் மொழிகள்ல மொழி, கடவுளுடைய பெயர், ஹீப்ருல எலோஹிம் வரும், அராமிக்ல அலஹ வரும், அரபிக்ல அல்லாஹ் வரும். ஸோ இந்த பெயர்கள் எல்லாம் ஒரே பழமையான வேர்ச்சொல்லிருந்து வந்தது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஹீப்ரு மரபுல யஹ்வே, அரமிக்ல அலஹ, அரபிக்ல அல்லாஹ். ஸோ அல்லாஹ் என்ற பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, சில வரலாற்று விஷயங்கள் அதுக்கு நம்ம பார்க்கணும். நபி பிறக்கிறதுக்கு முன்பே அல்லாஹ் என்ற பெயர் இருந்தது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அரபியால அல்லாஹ் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழைய அரபு மக்கள் வந்து பல சிலைகளை வழிபட்டாங்க. ஆனால் உயர்ந்த ஒரே படைப்பாளியை குறிப்பிடும்போது அல்லாஹ் என்று அவங்க அழைத்தாங்க. இதை சில வரலாற்று ஆதாரங்களோடு பார்க்கலாம். குர்ஆன்ல கூட இது குறிப்பிடப்பட்டிருக்கு. குர்ஆன்ல ஒரு வசனம் வந்து, நீங்கள் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் யார் படைத்தது என்று கேட்டீங்கன்னா, அவங்க அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யாரு? மக்கத்து காஃபிர்கள். அதாவது நபி வருவதற்கு முன்பே அந்த பெயர் இருந்தது. அரபு கிறிஸ்தவர்களும் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பழைய காலத்துல அரபு கிறிஸ்தவர்கள், அரபு யூதர்கள் இவர்களும் அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கும் வந்து அரபு கிறிஸ்தவர்கள் பைபிள்ல கடவுளை அல்லாஹ் என்று எழுதுகிறார்கள். ஸோ நபியுடைய தந்தையின் பெயர் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் வரும். அதாவது அவருடைய பேர் அப்துல்லா, அதாவது அல்லாஹ்வுடைய அடிமை என்று. இது என்ன காட்டுதுன்னா, அல்லாஹ் என்ற பெயர் நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரவலாக இருந்தது. ஆனா இஸ்லாம் என்ன செஞ்சது? இஸ்லாம் வந்த பிறகு பல சிலை வழிபாடு நீக்கப்பட்டு அல்லாஹ் என்ற பெயர்
ஒரே உண்மையான கடவுளுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயராக ஆச்சு. இன்னும் சொல்லப்போனா யூதர்கள் யஹ்வே என்ற அவங்களுடைய கடவுளுடைய பெயரை கூட முழுமையா உச்சரிக்க மாட்டாங்க. இதற்கு பின்னாடி ஒரு பழைய மத மரபும், பயபக்தியும் இருக்கு. யஹ்வே என்ற பெயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யூத மரபில கடவுளுடைய முக்கியமான பெயர். டெட்ராகமேஷன் மூலியமா வந்தது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஹீப்ரு பைபிள்ல பல ஆய்வாளர்கள் இது யஹ்வே என்று உச்சரித்திருக்கலாம் என்று சொல்றாங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல 3வது கட்டளை என்னன்னா, யூதர்களுக்கு ஒரு முக்கிய கட்டளை. கடவுளுடைய பெயரை வீணாக உச்சரிக்காதே என்று. இந்த கட்டளை வந்து தோரால வருது. அதனால வந்து கடவுளுடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க அவங்க மிகவும் கவனமாக இருந்தாங்க. மரபாக உருவான நடைமுறை காலப்போக்குல யூதர் அறிஞர்கள் முடிவு செஞ்சாங்க. என்னன்னா, கடவுளுடைய மிக புனிதமான பெயர் யஹ்வே. அதனால அதை தினசரி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்க? அடோனை என்று சொல்லுவாங்க. அடோனைனா என்னுடைய ஆண்டவர் அல்லது ஹாஷிம் என்று சொல்லுவாங்க. இதற்கு அர்த்தம் என்ன? ஹாஷிம்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆலயத்துல மட்டும் பயன்படுத்தப்பட்டது. பழைய காலத்துல இந்த பெயரை யூத ஆலயத்துல சில விசேஷ வழிபாட்டில் மட்டும் சொன்னார்கள். ஆனா ஆலயம் அழிக்கப்பட்ட பிறகு இந்த பெயர் முழுமையாக உச்சரிப்பது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. இந்த ஆலயம் அழிந்தது வந்து சீஜ் ஆஃப் ஜெருசலேம் அப்ப. 70 சிஇ உடைய காலகட்டத்துல. ஸோ உண்மையான உச்சரிப்பு இழக்கப்பட்டது. ஸோ பல நூற்றாண்டுகள் உச்சரிக்காததால அந்த பெயரின் சரியான ஒலி மெதுவாகவே மறந்து போயிடுச்சு. அதனால தான் இன்று சிலர் யெகோவா என்று கூறுகிறார்கள். ஆனா அது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட உச்சரிப்பு கிடையாது.